அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு வஹிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா தேவை. நம்ம 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதம் போதும். இப்போ நம்ம இறால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய்களை குறுக்க மட்டும் நறுக்கிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு நம்ம மிளகு அப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்க்குறனால உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைனா 1-2 கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது 2 தக்காளி பழங்களை குறுக்க நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நாங்கள் 200 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கோம், அதுக்கு 1/2 ஸ்பூன் போதும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறாலையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அது கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வர ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுதுகளையும் இது கூட சேர்த்து இன்னுமே நல்லா கிளறி விட்டு அந்த மசாலா அது கூட நல்லா இறங்குற மாதிரி செய்யலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இறாலில் உப்பு சேரும். இறால் ரொம்பவே சீக்கிரமே வெந்துடும். அதனால் இதுக்கு ரொம்பவே கம்மியான அளவு தண்ணி விட்டால் போதும். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இதை 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணாலே இறால் வெந்துடும். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த கிரேவியில் என்னோடய சீக்ரெட் இதுதான். ஒரு 5-6 இறாலை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அதை கத்திலையோ இல்லை சிசர்லையோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இந்த கிரேவியில் சேர்த்தோம் அப்படின்னா அந்த இறாலுடைய ஜூசினஸ் அப்படி அந்த கிரேவியில் இறங்கி உங்களுடைய கிரேவியை அல்டிமேட்டாக மாற்றிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.